வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். நம்ம சேனலில் கிவ்அவே கான்டெஸ்ட் நடக்க போகுது. அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிங்கன்னா ரியல் பண்ணி வின் பண்ணலாம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோட பின்னாடி சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஏர் கூலர் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய சைஸ் பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து உங்களோட விருப்பம் தான். எவ்வளோ ஹைட்டில் வாங்குறீங்க அப்படிங்கிறது இருக்குது, எவ்வளோ அகலத்தில் வாங்குறீங்க அப்படிங்கிறது இருக்குது. 2 டிசி பம்ப்பு வச்சுக்கோங்க. இதோட வோல்ட் வந்து 9 வோல்ட் பம்ப். இது ஒரு டிசி ஃபேன் ஒன்று வச்சுக்கோங்க. இதோட வோல்ட் வந்து 24 வோல்ட்டு. அடாப்டர் வந்து 12 வோல்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கிட்ட 24 அடாப்டர் இல்லை, அதனால் பூஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பூஸ்டர் சர்க்கிட் தான் அது. அப்புறம் பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு, அது வோல்டேஜை ஹை பண்ணி கொடுக்கறதுக்கு. உங்களுக்கு 24 வோல்ட் சப்ளை இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக 24 வோல்ட் சப்ளையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி எல்போ பைப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த பாக்ஸோட மூடியிலேருந்து ஒரு ஹோல் போட்டுடலாம். அப்போ தான் ஏர் ஃப்ளோ வந்து நம்ம உள்ளே போகும். கரெக்டான சைஸில் ஹோல் போட்டுருங்க. ஹோல் வந்து பெருசாக போயிடக்கூடாது. பெருசாக போயிடுச்சு அப்படின்னா ஏர் வந்து வெளியே எஸ்கேப் ஆகிடும். அடுத்து இந்த மாதிரி ஒயர் டைட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெட்டை யூஸ் பண்ணி இதை வந்து டைட் பண்ணாலும் ஓகே தான். நான் வந்து சிம்பிளாக இருக்கட்டுங்கிறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணிட்டேன். இதை போட்டு 2 எண்டில் மட்டும் நான் டைட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா 4 எண்ட்லேயும் நீங்கள் போட்டு டைட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 எண்ட்லேயும் டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த லீடை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த எல்போ பைப்பு வந்து ஏர் ஃப்ளோவுக்காக அந்த பக்கம் வச்சே ஆகணும். ஏர் ஃப்ளோ வந்து பெட்டராக இருந்தால் தான் காற்று வந்து இன்டேக் அடிக்கிறது அப்படியே அவுட்லெட்டில் போகும். அப்போ உங்களுக்கு ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கும். அதுக்கு நம்ம வந்து இந்த மூடியை வந்து நம்ம ஹோல் போட்டுக்கணும். கரெக்டான சைஸில் வந்து ஹோல் போடுங்க. அதாவது இந்த எல்போ வந்து உள்ளே விழுகாத மாதிரி இருக்கணும், கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். க்ளூ வந்து அதாவது நீங்கள் கம்மை வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுற மாதிரி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக போட்டு இதை வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம். கரெக்டான சைஸில் போட்டுட்டிங்க அப்படின்னா க்ளூவோட தேவை கம்மியாகிடும். சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சா தான் நம்மளுக்கு வந்து ஏர் ஃப்ளோ வந்து இதிலேருந்தே அப்படியே அவுட்லெட் ஆகும். அந்த ஹோல்ஸ் எல்லாம் கரெக்டாக அடைச்சிருங்க. உள்ளே இருந்தும் அடைச்சிருங்க, வெளியிலையும் அடைச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஏர் லீக்கேஜ் கொஞ்சம் கூட இருக்காது, காற்று அப்படியே கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதோட பாக்ஸில் வச்சு அதை ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். அந்த ஷேப்லாம் மாறாமல் அப்படியே இருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து டிசி பம்பை வந்து ஃபிட் பண்ணுறதுல பார்க்கலாம். இந்த டிசி பம்ப் எடுத்துகிட்டு நம்ம சென்டர் அந்த கரெக்டாக ஃபேனோட சென்டருக்கு கீழே வைக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பம்ப் பண்ணி அந்த தண்ணி வந்து மேலாப்பில் வந்து நம்மளுக்கு அடிக்கும். அது அப்போ வந்து ஏர் ஃப்ளோ வந்து கீழே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி வந்து ஏரில் பட்டு அந்த ஏரை வந்து சில் பண்ணும். நம்ம வந்து உள்ளே வந்து அதை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம க்ளூ போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி அதை உள்ளே வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 ஒயரையும் பேரலில் வச்சு சால்டர் பண்ணிடலாம். பேரல் கனெக்ஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது. பாசிட்டிவும் கனெக்ட் பண்ணிவிட்டு நெகட்டிவும் கனெக்ட் பண்ணுறது தான் பேரலல் கனெக்ஷன். அதாவது ரெட்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டு பிளாக்கையும் ஒன்றா வந்து கனெக்ட் பண்ணி சால்டர் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த க்ளூ கன்னை யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து ஒரு பர்மனெண்ட்டான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஏர் கூலர் அங்கே நவுத்தும் போது வாட்டர் பம்ப் அங்கங்கே நவுந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா சரியான கூலிங் கொடுக்காது. நம்ம அதுக்கு ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம ஒயரை வந்து வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணணும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பாக்ஸோட ஹைட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது அந்த ஏர் ஃப்ளோவுக்கு அந்த வாட்டரோட மேலே வந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஃபேனில் வந்து தண்ணி போட்டுச்சுன்னா ஃபேன் வீணாகிடும். அதுக்காக தான் இதுதான் பக் கன்வெர்ட்டரு. நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதில் பாசிட்டிவ் பேரல் வந்து அடிச்சிருக்கோம். அதை வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். அந்த பக்கம் பூஸ்ட் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பூஸ்ட் கன்வெர்ட்டர் எங்கிட்ட நான் 24 வோல்ட் சப்ளை இல்லை, அதனால் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 12 வோல்ட் சப்ளை இருந்து பூஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் பூஸ்டர் சர்க்யூட் அங்கே கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பூஸ்டர் சர்க்யூட்டு, இது பக் சர்க்யூட்டு. இது 2யும் நான் வந்து பேரல் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு சைடில் சப்ளை கொடுத்தோன்னே ஒரு சைடுக்கு போகும், அடுத்த சைடு சப்ளை கொடுத்தோன்னே அடுத்த சைடுக்கும் போகும். அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபீமேல் ஜாக் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு 2மே காமன் சப்ளை கொடுத்துடலாம். அதுக்கும் பேரலல் கனெக்ஷன் தான் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க.
உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பிளாக்கையும் அந்த பிளாக் எல்லாத்தையும் வந்து காமன் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெட்டையும் அந்த ரெட்டையும்ல வந்து காமன் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் வேலை. டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி பம்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை வோல்டேஜ் ரேஷியோ பார்த்துக்குங்க. அதாவது அந்த வோல்டேஜ் வேல்யூ வந்து ஒரு 5 வோல்ட்டில் இருந்தால் தான் ஃபேனில் வந்து தண்ணி வந்து அடிக்காமல் இருக்கும். இல்லைனா ஃபேன் மேலே தண்ணி அடிச்சு விட்ருவோம், ஃபேன் வீணாகிடும். அதை வந்து ஜாக்கிரதையாக நோட் பண்ணிக்கங்க. நல்லா ஹைட்டில் வச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எதுவுமே போடவே தேவையில்லை, நீங்கள் வாட்டி யூஸ் பண்ணிட்டு போகலாம். அந்த பாக்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும் அப்படிங்கிறதுனால தான் நான் இப்படி யூஸ் பண்ணேன். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து எங்கிட்ட 3 amps அடாப்டர் ஒன்று 12 volt இருக்குது. அதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி மட்டும் தான் பார்க்க போகிறோம். எம்டியாக வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். 12 volt சாக்கெட்டில் போட்டுட்டு அதை கனெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக ஒரு 15 நிமிஷத்துக்கு எடுத்தேன். அதுக்கப்புறம் ஸ்பீட் பண்ணி போட்டிருக்கேன். அது உங்களுக்கு நின்று பார்க்குற மாதிரி பொறுமை இருந்ததுன்னா நீ தாராளமாக பார்க்கலாம். இது வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு வந்து ஒரு நல்ல ஏர் கூலர் அளவுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். இது வந்து ஒரு டேபிள் டாப் ஏர் கூலர் மட்டும்தான். ஒரு சிங்கிள் பர்சனுக்கு ஒரு லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறாரோ இல்லை படிக்கிறாரோ என்னமோ பண்ணுறாரோ அந்த இடத்துல அவர் வந்து ஒரு டேபிள் டாப் ஏர் கூலர் ஃபேஸுக்கு கொஞ்சம் கீழே நல்ல ஒரு ஏர் கூலர் வந்து கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸ் வந்து 27 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிருக்கு, நான் நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை செக் பண்ணி பாருங்கள். ஐஸ் க்யூப்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கும் கீழெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பேப்பர் வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன். உங்களோட இந்த ஏர் கூலர் வந்து என்ன ஒரு அவுட்புட் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பேப்பரை வந்து தூக்கி எறிகிற அளவுக்கு, அதாவது ஒரு ஃபேஸ்க்கு கரெக்டான அந்த இதில் வந்து டேபிள் டாப்பில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல கூலிங் கொடுக்கும். இப்போ இந்த பேப்பர் பார்த்தாலே தெரியும், ஓரளவுக்கு நல்ல ஃபோர்ஸில் வந்து இந்த பேப்பரை வந்து தள்ளுது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதாவது நான் வந்து இந்த தெர்மோஸ்டாட்டை வச்சு இதோட கூலிங்கை வந்து நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் அதை வந்து செக் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து ஒரு 3லேருந்து 4 டிகிரி செல்சியஸ் அது வந்து குறைச்சிது. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து ஒரு டேபிள் டாப்பில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல பர்ஃபார்மன்ஸ் யூடியூப்பில் மற்ற சேனல் சொல்கிற மாதிரி வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் அது இது நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு நல்ல கூலிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஐஸ் க்யூப்ஸ் போட்டிங்க அப்படின்னா பெட்டர் பர்ஃபார்மன்ஸே வந்து உங்களுக்கு இருக்கும். நிறையா பம்பு அது மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நான் 2 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கூலிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் காட்ட சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஷேர் அதிகமாக பண்ணிங்க அப்படின்னா மணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரியல் மணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் அதை வந்து டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். அது என்ன இதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை பண்ணிங்க அப்படின்னா ரியல் மணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் வந்து வின்னர் யார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவேன். இப்போ வந்து நீங்கள் அவுட்புட்டை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. 27 டிகிரி செல்சியஸ் 27.5 டிகிரி செல்சியஸ் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் கொடுக்குது. இந்த அவுட்புட் வந்து ஐஸ் க்யூப்ஸ் இல்லாமல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஐஸ் க்யூப்ஸ் போட்டிங்க அப்படின்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இதோட ஓவரால் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ தான் நம்ம வந்து கண்டினியூ வீடியோ போட ஆரம்பிக்கிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கான்டெஸ்ட் சொல்லியிருந்தேன், அதையும் என்னென்னு பார்த்துட்டு அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ரியல் மணி வின் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம வந்து கான்டெஸ்ட்டை பற்றி பேசலாம். இந்த கான்டெஸ்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணணும். அதாவது இந்த வீடியோ லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும்.
அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அது மாதிரி ஷேர் பண்ணணும். அதிக ஷேர் யார் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அதிக லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் இதெல்லாம் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வின்னிங் ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுத்து அவங்க தான் வின்னர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவோம். இது எப்படி நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போடணும். ஒவ்வொரு ஷேருக்கும் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் போடணும். அதை வந்து நாங்கள் மேனுவலாக செக் பண்ணிவிட்டு நாங்கள் வின்னர்ஸ் யார் அப்படிங்கிறத 1 டே இல்லை 2 டேஸ் கழித்து நாங்கள் சொல்லுவோம். ஸோ கான்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், ரியல் மணி வின் பண்ணுங்கள். தேங்க்யூ.